தினந்தோறும் கோவிலுக்கு செல்லுகிற வளர்மதிக்கு பெரியார் விருதா என்று கேலி சித்திரங்கள் வலைதளங்களிலே வந்தபோது நான் அதை பார்த்து சிரித்துக் கொண்டேன். இருக்கட்டும், இவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவங்க இளையாங்குடிக்காரவங்க. இந்த இளையாங்குடிக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். இந்த சொல்கிறது, சீமான் அவர்களோட ஊர் வந்து இளையாங்குடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குல்ல, அரணையூர், அதுதான் அவரோட ஊராம். இவங்க காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. என்ன புதுக்கோட்டை காலேஜில் படிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு. இவங்க 2 பேருமே 1995 பிறந்தவங்க. ஒருத்தர் அக்டோபர் 1 பிறந்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து நவம்பர் 19 பிறந்திருக்காரு. வெறும் 50 நாள் தான் இந்த 2 பேத்துக்குள்ள வயது வித்தியாசம். லட்சியம் என்னன்னா சின்னத்திரைக்கு போகிறதா தான் இருந்திருக்கு முதல்ல. அதில் ஜி தமிழ்லாம் கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ இவங்க காமெடிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்ற அவங்க சொல்கிற வரையறைக்குள்ளே இவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரி. ஆனால் தொடர் வேலைகள் அங்கே இல்லை. அப்புறம் மூன் டிவியில் போய் இவங்க தொடர்ச்சி அதை கொஞ்சம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நகைச்சுவை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிலலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரியான சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுட்டாலே ஒழுங்கான வருமானம் இருக்காது. அப்படியே அந்த டிவிகள்கிட்ட இருந்து வருமானம் வந்தாலும் டக்கு டக்குன்னு அந்தந்த நேரத்துக்கு வராது. அப்போ சிலர் உதவிகளும் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. அது யாரு பிடிக்காதவங்க தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ நிறைய கண்டென்ட் கிடைக்கும். கலாச்சி நம்ம நம்ம மெருகேற்றிக்கலாம். 26/8/2015 மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படின்ற பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனலில் என்ன போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, சும்மா பொதுமக்கள்கிட்ட அங்கே பொது வெளிகளில் இப்படி மைக்கை நீட்டிட்டு கேட்பாங்களே, ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, ஜனங்க பதில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சில நேரம் அதை சின்னதாக நடிச்சு காட்டுறது, யார் மாதிரியாவது மிமிக்ரின்னு சொல்ல முடியாது, ட்ரோல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் வந்து கோபி சுதாகர் ரொம்ப வரல. February 8, 2018 பரிதாபங்கள் சேனல் தொடங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்களோட திறமைகள் ஃபுல்லாகவே மக்கள்கிட்ட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் இவங்க அப்பக்கப்போ ஒரு வாய்ப்பு இல்லைங்க, ஊருக்கு பொட்டியாக கட்ட வேண்டியது. யாருன்னா வழியில் பார்த்தோம், உங்களை ஜீ தமிழில் பார்த்துருக்கேன்ட்டா உடனே திருப்பி பழைய மாதிரி இவங்க வந்து இருந்துக்கிறது, அந்த மாதிரி இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். அப்படியே வந்து பரிதாபங்கள் சேனலில் முதல் வீடியோவே அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, வளர்மதியை கிண்டல் பண்ணுற வீடியோ, அமைச்சர் வளர்மதியை கிண்டல் பண்ணுற வீடியோ. அதாவது இன்னைக்கு பரிதாபங்கள் சேனல் என்ன சொல்லி முடிச்சு விடுங்க. இன்று பரிதாபங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லும் நீங்க தான் ஒரு ஆளு மெட்ராஸ் சப்ஸ்கிரைப். அந்த மாதிரியான வார்த்தைகளை வாயில் இருக்காது. இல்ல நீங்க வந்து சொல்லுங்க. அந்த மாதிரியான வார்த்தைகளை வாயில் ஆதாரம். பெரியார் அவர்களை நான் 9 வயது சிறுமியாக இருக்கிற போது என்னுடைய தந்தை எனக்கு எழுதி கொடுத்து, தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய சொந்த கிராமத்திலே மூத்திரப்பையை சுமந்து கொண்டு திருமணம் நடத்தி வைப்பதற்காக நான் பிறந்த மண்ணுக்கு தந்தை பெரியார் வந்தபோது என்னுடைய தந்தை எனக்கு எழுதி கொடுத்து அவர் முன்னாலே பேச வைத்தார். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அன்றைக்கு தந்தை பெரியாருக்கு முன்னால் என்னுடைய மேடை பேச்சை தொடங்கிய நான் இன்றைக்கு பெரியாருடைய பெயரிலே விருதை நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரின் திருக்கரங்களால் பெறுவேன் என்று நான் எண்ணி கூட பார்க்கவில்லை. கோபி அரவிந்த் ராஜா, சுதாகர் ஜெயராமன், பரிதாபங்கள்ல நீங்கள் போடுற வீடியோக்களில் தவறுகள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் ஏதாவது வருந்துவீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. தவறுகள் இருந்துச்சுன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வருத்தப்படுற சொல்லிலாம் வச்சுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கை கடவுள் இல்லை என்கிற மறுப்பு கொள்கை மட்டுமல்ல, இரண்டாவது மிகப்பெரிய கொள்கை என்பது பெண்ணுரிமை, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் வளர்ச்சி. ஆகவேதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு பெண்ணை தேடி பிடித்து பெரியார்